Welcome to ACV Tuition Center YouTube channel. Welcome to ACV Tuition Center YouTube channel. CBSE Class 10 Maths Chapter 2 Polynomials Exercise number 2.2 question number 1 பார்க்க போகிறோம். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficient. நம்ம கண்டுபிடிக்கிற ஜீரோஸ்க்கும் அண்ட் பாலினாமியலில் இருக்க கோஎஃபிஷியண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம். அது என்னென்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி பை ஏ. இந்த பி பை ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட், ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து ஜீரோஸ். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல்ஸ் டு சி பை ஏ. ஸோ இந்த ரெண்டு ரிலேஷனையும் தான் வந்து நம்ம இந்த சம்மில் வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x minus 8. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு மல்டிப்ளிகேஷன் டேர்மாக நம்ம வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் ப்ளஸ் டேர்மாக இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் எடுத்துக்கிறோம். இது வந்து ஃபேக்டரைசேஷனுக்காக எடுத்திருக்கோம். ஸோ ப்ளஸ் டேர்மில் மைனஸ் 2னும் மல்டிப்ளிகேஷனுக்கு மைனஸ் 8ம் எடுத்திருக்கோம். இப்போது இதில் வந்து மைனஸ் 8க்கு நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் எழுதலான்னு பார்க்கணும். 1 × 8ன்னு எழுதலாம். ஸோ 1க்கும் 8க்கும் சம் பண்ணாலும் சரி, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி, நமக்கு 2 வந்து ஆன்சராக வராது. ஸோ இந்த ஃபேக்டர் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு 2 × 4 அப்படின்னு எழுதணுன்னா நம்ம அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த ப்ளஸ் டேர்ம் 2 கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஃபேக்டராக வரும். அப்போது நம்ம நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 2 and 4ன்னு. இதுக்கு சைன் கண்டுபிடிக்கணும். சைன் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நம்பர் வந்து ப்ளஸ் நம்பராகவும் இன்னொரு நம்பர் மைனஸ் நம்பராகவும், அப்படியே ஆப்போசிட்டில் இருந்தால் தான் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸில் வரும். அதே ப்ளஸில் வருதுன்னா என்ன அர்த்தம், ஒன்று வந்து ரெண்டு நம்பருமே ப்ளஸ் நம்பராக இருக்கும், ஆர் ரெண்டு நம்பருமே மைனஸ் நம்பராக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம சைன் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால ஆப்வியஸாக 1 ப்ளஸ் இன்னொன்று மைனஸ்னு தான் வரப்போகுது. பட் எதுக்கு மைனஸ் எதுக்கு ப்ளஸ்ன்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து இங்கே அடிஷனில் இருக்க டேர்மை வந்து வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு. அடிஷனுக்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த நம்பர் வந்து பெரிய நம்பராக இருக்கோ அந்த நம்பரோட சைன் தான் வந்து நம்ம ரிசல்டன் நம்பருக்கு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ இங்கே ரிசல்டன் நம்பராக நமக்கு -2ன்னு இருக்குது. அப்போ நம்மள்கிட்ட இருக்கிற பெரிய நம்பர் எது, 4. ஸோ வந்து ஆட் பண்ணோன்னா நமக்கு சைன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் நம்பர் தான் ஆன்சரில் நம்ம கொடுப்போம். அதனால் இப்போ நம்ம இந்த இடத்துல 4 தான் வந்து ரெண்டு நம்பரில் கிரேட்டஸ்ட், 2 and 4ல். அதனால் அதுக்கு மைனஸ்னு கொடுத்துக்கிறோம். அண்டு 1 மைனஸ் 1 ப்ளஸ்ங்கிறனால 2க்கு இங்கே ப்ளஸ் கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு பாலினாமியலுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டை வச்சு ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 1 இருக்கனால 1ஆல் டிவைட் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இதை வந்து இதுதான் அந்த பாலினாமியலோட ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இதை ஈக்குவல்ஸ் டு 0 பண்ணால் தான் நம்மளால் அதோட 0 என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -2 அப்படின்னு கிடைக்கும்.
அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருந்தால் தான் நமக்கு வந்து 0 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துலையே நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணியிருக்கணும். எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 4. இப்போது இதுதான் நம்மளோட ஜீரோஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட கண்டினியூவேஷன் தான். நமக்கு கிடைச்ச ஜீரோஸ் என்னென்னா -2 and 4. ஸோ -2 and 4 வந்து இங்கே எழுதிக்கிறோம். இதான் நமக்கு கிடைச்ச ஜீரோஸ், அதாவது ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ அந்த ரிலேஷனை வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ரிலேஷனை எழுதுவோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு -b/a. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -2 + 4 ஈக்குவல்ஸ் டு -b வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், a வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்க பாலினாமியலில் b வந்து என்ன வரும்னா -2. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, -2ன்னு எழுதணும். தென் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அதையும் எழுதிக்கிறோம். இங்கே ஆட் பண்ணோன்னா நமக்கு 2 ஆன்சராக கிடைக்கும். இங்கே -×- +2. ஸோ ரெண்டு பக்கமும் 2 வந்துடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷனை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம், ரெண்டு சைடு ஈக்குவல்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரிலேஷனை வெரிஃபை பண்ணுவோம். அது வந்து ரெண்டு ஜீரோஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல்ஸ் டு c/a. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து -2 × 4 ஈக்குவல்ஸ் டு c வந்து நமக்கு -8 அண்ட் a வந்து 1. ஸோ -2 × -4, 2 × 4 8, -+, இந்த சைடும் -8. therefore left hand side is equals to right hand side அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு ஃபேக்டரைசேஷன் மூலமாக வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ அதை வச்சு நம்ம இந்த ரிலேஷனை கடைசியாக வெரிஃபை பண்ணிவிட்டு ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஓகேவா? இப்படி தான் இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன்லேயும் அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதில் கொடுத்துருக்க ரெண்டு ரிலேஷனுக்கும் வெரிஃபை பண்ணி கண்டுபிடிக்கலாம். இங்கே என்ன பாலினாமியல் கொடுத்துருக்காங்கன்னா 4s² - 4s + 1. ஸோ இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் டேர்முக்கு நம்ம s² அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்மு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் டேர்முக்கு எஸ்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரீவியஸில் நம்ம கான்ஸ்டண்ட்டை மட்டும் எடுத்தோம், ஏன்னா நமக்கு x² கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சு. ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். பட் இங்கே 4 இருக்கிறனால நம்ம அதையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இப்படி தான் எடுக்கணும், இதுதான் கரெக்டானவே. 1 இருந்தாலும் நம்ம 1ஓட மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ நம்ம இப்படி தான் எடுக்கணும். ப்ளஸ் டேர்மில் -4 அண்ட் மல்டிப்ளிகேஷன் டேர்முக்கு +4. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 1 × 4 வரும்.
1 into 4 சம் பண்ணாலும் சரி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி நமக்கு 4 வரப்போகிறதில்ல, 3 or 5 அப்படி தான் வரும். ஸோ இந்த இது வரத்துக்கு சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு 2 into 2 அப்படின்னு போட்டோன்னா இது வந்து இதுக்கு சம் பண்ணோன்னா நமக்கு 4 கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 2 and 2. ஸோ இதுக்கு சிம்பிள் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் டேர்மில் மைனஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் டேர்மில் ப்ளஸ்ன்னு இருக்குது, +4ன்னு. ஸோ ப்ளஸ்ன்னு இருந்தாலே ரெண்டு பக்கமும் ஒரே சிம்பிள் தான். இங்கே ப்ளஸில் வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்திருக்கும். ஸோ -2 and -2. நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் டேர்மெல்லாம் டிவைட் பண்ணும்போது இது எப்படி எழுதலான்னா இந்த பாலினாமியலை s மைனஸ் கேன்சல் அவுட் பண்ணோன்னா 1/2ன்னு வரும். ஸோ s minus 1/2 and s minus 1/2. ஸோ ரெண்டுமே ஒரே டேர்ம் தான். 1/2 and 1/2 ஈக்குவல்ஸ் டு 0 பண்ணால் தான் நம்மளால் ஜீரோஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஈச் டேர்ம் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு பார்த்தோம்னாக்கா s is equal to 1/2 and 1/2 அப்படின்னு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ரெண்டுமே சேம் வேல்யூ. இது வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து நம்மளோட இந்த கொடுத்துருக்க பாலினாமியலுக்கான ஜீரோஸ் 1/2 and 1/2. ஸோ இப்போ இதை ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் எப்படி வெரிஃபை பண்ணுறோன்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். நம்ம அந்த ரிலேஷன் எழுதுவோம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. நெக்ஸ்ட்டு இதில் ஆல்ஃபா வந்து 1/2 ப்ளஸ் பீட்டா 1/2 ஈக்குவல்ஸ் டு -b. b வந்து இங்கே ஆல்ரெடி -4, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -4 டிவைடட் பை 4. a வந்து இங்கே 4ன்னு இருக்குது. ஸோ 4 கொடுத்துக்கிறோம். அண்ட் தென் இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +4 டிவைடட் பை 4/4ன்னு ரைட் சைடு வந்துருக்கு. 1/2 + 1/2 அப்யூஸாக நமக்கு தெரியும். 1/2 ஆட் பண்ணால் 1. ஸோ அதை இங்கே வந்து நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் 2/2ன்னு எழுதிக்கிறோம். இந்த சைடு 4/4ன்னு வருது. ஸோ எப்படினாலும் ரெண்டையும் கேன்சல் அவுட் பண்ணால் 1 தான் வரும். therefore LHS equals to RHS அப்படின்னு எழுதிட்டு இதை ஹைலைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ரிலேஷன் என்னென்னா ப்ராடக்ட் வச்சு வரும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல்ஸ் டு c/a அப்படின்னு வரும். அகெயின் இங்கே வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு 1/2 இன்ட்டு 1/2 அப்படின்னு போட்டுக்கிறோம். c வந்து 1 டிவைடட் பை a வந்து 4. ஸோ இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 1/4. அங்கே ரைட் ஹேண்ட் சைட்லேயே 1/4 தான் இருக்குது. ஸோ அகெயின் வந்து LHS ஈக்குவல்ஸ் டு RHS. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதி இந்த ரெண்டு ரிலேஷனையும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.